நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி பார்க்கலாம். இது பெரிய நெல்லிக்காய், மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்துட்டு நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, இது 3 மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது இவ்வளோ தேவையில்லை, அது எவ்வளோ தேவையானதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 1 டம்ளர் ஜூஸ் ஆகிற அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு 2 நெல்லிக்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு 4 கீத்து கருவேப்பிலை, இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 ஓகேவா. கொஞ்சம் கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காயும் கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற அந்த சீடு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் சால்ட், கல்லுப்பு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஏன்னா இது நெல்லிக்காயும் ரொம்ப குளுமை, கருவேப்பிலையும் குளுமை. இது அதனால் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இஞ்சி போடுறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பும் போடுறோம். இதில் விட்டமின் சி இருக்குது, இதில் அயர்ன் கண்டென்ட் இருக்குது, இதில் இன்சுலின் இருக்குது. சுகர் லெவல் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஃபில்டர் நான் பீட்ரூட் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். டீக்கு தனி ஃபில்டர் வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அது வந்துடும். இது எவ்வளோ இருக்குது, இதை அப்படியே குடிச்சிக்கலாம்.